அத்தியாயம் 17. ஊத்தப்பம் நல்லா இருக்கா? எனக்கு இந்த தோசை ஐட்டமே பிடிக்காது. உங்களுக்காகத்தான் சாப்பிட்றேன் சொன்ன தீபிகா மறுபடியும் சொன்னாள். வெயிட்டரை கூப்பிட்டு இதை எடுத்துக்க சொல்லுங்க. இங்கே இருந்தால் வேஸ்ட் ஆகிடும். வெயிட்டர். வெயிட்டர் அருகே வந்தார். சாம்பார் கிண்ணம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, எடுத்துகிட்டு போங்க. சரி சார். வெயிட்டர் சாம்பார் கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு நகர்ந்து போனார். சாப்பிட்டு காப்பியை குடித்துவிட்டு கேஷ் கவுண்டருக்கு வந்தபோது பில்லுக்கு பணம் செலுத்தி கொண்டிருந்த போது அவர்கள் உட்கார்ந்திருந்த மேஜைக்கு அருகாமையில் சொற்பமாய் கூட்டம் தெரிந்தது. ரவியின் மேஜை. கவுண்டரில் இருந்த இளைஞரிடம் பிரசாத் விசாரித்தான். என்ன கூட்டம்? சாப்பிட்டிருந்த ஆள் திடீர்னு நெஞ்சடிச்சு விழுந்துட்டாராம். டாக்டருக்கு ஆள் போயிருக்கு. அடப்பாவமே. சில வினாடிகள் அந்த திசையை நோக்கி பரிதாபமாய் பார்வையை வீசிவிட்டு ஹோட்டலை விட்டு வெளியே வந்தார்கள். மழை மறுபடியும் தூறலாக மாறியிருந்தது. நெக்ஸ்ட் லேக். கார்லேயா? நடந்தா? காரில் தான். கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் கார் எடுத்துகிட்டு போகணுமா? ஆமாம். நீ இங்கேயே நில்லு, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த தூரலில் நீ வேற நனைஞ்சிக்கிட்டே வரணுமா? அதுவும் சரிதான், நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன், சீக்கிரமாக வாங்க. பிரசாத் பிளாட்பாரத்தில் நடந்து காரை எடுக்கச் சென்றான். தீபிகா ஹோட்டல் காம்பவுண்டை ஒட்டி நின்று கொண்டாள். அவளுக்கு எதிரே சற்று தொலைவில் நின்றிருந்தார்கள் அவர்கள் 2 பேரும். கீர்த்திகா, ஜீவிதா அதோ நிற்கிறாளே, அவள் தான் பிரசாத்தோட வைஃப். பரவாயில்ல, அழகாக தான் இருக்கா. உன்னோட திட்டம் என்னக்கா? எப்படி அந்த பிரசாத்தை முடிக்க போகிற? 2 பேரும் இன்றைக்கி பூராவும் ஊட்டியை சுற்றிட்டு ராத்திரிக்கு தான் கெஸ்ட் ஹவுஸுக்கு திரும்புவாங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸ் தான் நமக்கு வசதியான இடம். கெஸ்ட் ஹவுஸில் யார் இருப்பாங்க? 2 பேரும் கெஸ்ட் ஹவுஸில் பூட்டிட்டு தானே வந்தாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ ஏதாவது வழியில் நாம் அங்கே உள்ளே போயிடணும். அவங்க திரும்புறதுக்கு முன்னாடி 2 பேரும் ஊர் சுற்றிட்டு அலுப்போடு வீட்டுக்குள்ளே நுழைவாங்க. நீ அந்த தீபிகாவை கவனிச்சிக்கோ, நான் பிரசாத்தை தீர்த்துக்கிட்டுறேன். கையில் இருக்கிற கத்தியால் ஒரே சொருகு. ஒரு ஆணோட போராட முடியுமாக்கா? போராடுறது நான் இல்லடி, என் கோபம். அதுக்கு சக்தி ஜாஸ்தி. கீர்த்திகா சொல்லி கொண்டிருக்கும் போதே பிரசாத் காரோடு திரும்பி வந்தான். தீபிகாவை உரசின மாதிரி காரை நிறுத்தி கதவை திறந்து அவளை உள்வாங்கி கொண்டான். என்னங்க, இங்கே இருக்கிற கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் காரை எடுத்துகிட்டு வர்றதுக்கு இத்தனை நேரமா? தொட்டதுக்கெல்லாம் கேள்வியா? நான் என்ன திருட்டுத்தம் அடிச்சுட்டா வந்தேன்? செய்தாலும் செய்வீங்க. சிரித்து கொண்டே காரை நகர்த்தினான் பிரசாத். கார் மலைப்பாதை வளைவுகளில் சுலபமாய் திரும்பியது. கண்ணாடியை நனைத்த மழைத்தூறலை காரின் வைப்பர்கள் வழித்து விட்டது. 10 நிமிஷ நேரத்தில் லேக் வந்தது. லேக் பச்சை நிறத்தில் பெரிய பரப்பில் தெரிய மழை தூறலில் ஏறி நீர்ப்புள்ளியாய் சலனப்பட்டு கொண்டிருந்தது. ஆள் நடமாட்டம் சுத்தமாய் மைனஸ். ஒரே ஒரு படகு மட்டும்தான் நீர்ப்பரப்பின் நடுப்பகுதியில் இருந்தது. அதுவும் மிதந்து கொண்டிருந்தது. மற்ற படகு கரையோரம் நடப்பட்ட மூங்கில்களில் கயிற்றால் பிணைக்கப்பட்டு ஆடிக்கொண்டிருந்தது. மரத்தடியில் காரை ஓய்வாக்கி இறங்கினார்கள். மழை வேற தூறிக்கிட்டே இருக்கு. போட்டிங் அலோவ் பண்ணுவாங்களா? லேசான மழைதான், தூறல் தானே. அங்கே பார், ஏற்கனவே யாரோ போயிட்டுருக்காங்க. பிரசாத்தோடு ஒட்டி கொண்டாள் தீபிகா. போட் கிளப்பை தொட்டார்கள். கவுண்டரில் குனிந்தான் பிரசாத். கவுண்டர் ஆசாமி கண்ணாடி வழியே அவனை பார்த்து சொன்னார். மழை தூறுதே சார், எப்படி போட்டிங் போவீங்க? லேசாக தானே இருக்குது. டிக்கெட் வாங்கி கொண்டு படகை தொட்டார்கள். தீபிகா படகுக்குள் ஏற கொஞ்சம் தடுமாறினாள். கொஞ்சம் கையை பிடிங்க. அவளை கையை பற்றி படகுக்குள் இழுத்தான். படகு ஊஞ்சல் மாதிரி ஆடியது. நாம தான் ரோப் பண்ணணுமா? ஆமாம். சொல்லிக்கொண்டே 2 துடுப்புகளையும் வலிக்க ஆரம்பித்தான் பிரசாத். ஏன் தெரியுமா? செல்ஃப் ரோப் சிஸ்டம். எதிர்பக்கம் உட்கார்ந்து கொண்டே தீபிகா ஆர்வமாக அவன் முகத்தை பார்த்தாள். ஏன்? நம்மை மாதிரி நியூ மேரிட் கப்புள்ஸ் பேசுகிற பேச்சை எல்லாம் தாங்க முடியாமல் 2-3 போட் சைலர் ஏரியில் விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்களாம், முறைத்தாள் தீபிகா. சிரித்து கொண்டே துடுப்பை வலித்தான் பிரசாத். அது ஆமை வேகத்தில் ஊர்ந்தது. படகை வேகமாக வலிக்க முடியாதா? ஏன் முடியாது? அதோ போகுதே, அந்த படகை உங்களால் பிடிக்க முடியுமா? தீபிகா சுட்டிக்காட்டிய படகு தூரத்தில் மறுக்கரையை நெருங்கி கொண்டிருந்தது. தாராளமாக பிடிக்கலாம். வேகமாய் படகை வலிக்க ஆரம்பித்தான் பிரசாத். அதே நேரம் தூரத்தில் மறுக்கரையில் காத்து கொண்டிருந்தான் சின்னப்பன்.
ஒரு பெரிய தெரியாத தாவர கும்பலுக்கு பின்னாடி மண்டி போட்டு உட்கார்ந்திருந்தான். எப்படியும் அவர்கள் படகு இருக்கும் கரையோரம், இந்த பக்கம் இருக்கும் கரையோரம் வந்துதானே ஆக வேண்டும். வந்ததும் கையில் இருக்கும் இந்த கத்தியை குறிபார்த்து அந்த 2 படகுகளும் கொஞ்சம் கொஞ்சமாய் மறுகரையை நோக்கி வந்து கொண்டிருந்தன. பரவாயில்ல, பிடிச்சிட்டிங்களே. நீ என்ன நினச்ச? காலரை உயர்த்தி கொண்டான் பிரசாத். பக்கத்து படகிலிருந்து 2 இளைஞர்களும் வேகத்தோடு பிரசாத்தின் படகை வந்து இணைந்து கொண்டதை பார்த்ததும் அவர்கள் படகு வேகத்தை அதிகரித்தார்கள். தீபிகா, நீயும் வந்து வலி, எனக்கு மூச்சு வாங்குது. தீபிகா அவன் அருகே வந்து உரசி உட்கார்ந்து கொண்டாள். வேகத்தோடு 2ம் அந்த எதிர்கரையோரத்தை தொட்டு கரையோரமாகவே போய்கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு நீரை கிழித்தன. சின்னப்பனுக்கு 10 அடி தொலைவில் அந்த படகுகள். என்னங்க, அவங்க நம்மை பீட் பண்ணிடுவாங்க போல இருக்கே. இப்போ பாரேன். துடுப்பை வேகமாய் போட்டு நீரை கிழித்து கொஞ்சம் முன்னால் போகிற அவர்கள் படகை எட்டி பிடிக்க முயற்சித்த அதே வினாடி பிரசாத்தின் மார்பை குறிப்பார்த்து கத்தியை வீசினான் சின்னப்பன். விஸ்கென்று சென்றது. காற்றை அறுத்து கொண்டு பிரசாத்தை நோக்கி பளபளப்பான உடம்போடு பாய்ந்த கத்தி. அத்தியாயம் 18. அதே நிமிஷம் தீபிகா துடுப்பை வலித்தபோது நீர் தாவர தண்டு ஒன்றில் துடுப்பு மாட்டிக்கொள்ள படகு விற்றென சுழற்சிக்கு ஏற்பட்டது. பிரசாத்தை நோக்கி பாய்ந்து வந்த கத்தி நேராக பக்கத்து படகு இளைஞரின் ஒருவரின் வயிற்றில் பதம் பார்த்தது. நச்சென சொருகி உள்ளே இறங்கிவிட்டது. அடுத்த வினாடி சின்னப்பன் விருட்டென செடிகளுக்கிடையே ஓட ஆரம்பித்தான். வயிற்றில் கத்தி வாங்கின இளைஞன் ரத்தம் பீரிடுகிற வயிற்றை பிடித்து கொண்டு அலற ஆரம்பித்தான். கூட வந்த இளைஞன் குழப்பத்தோடு அவனை மடியில் தாங்கி கொண்டு தடுமாறினான். துடுப்பை கொடியிலிருந்து விடுவித்து ஸ்டெடியானதும் நடந்த விபரீதத்தை கண்ணில் வாங்கி திடுக்கிட்டு போனார்கள் தீபிகாவும் பிரசாத்தும். பிரசாத் கேட்டான், மிஸ்டர், என்ன ஆச்சு? தெரியல சார். திடீர்னு அந்த கரையோரமாக இருந்து யாரோ ஒருத்தன் கத்தியை வீசிட்டு ஓடிட்டான். அவரை கீழே படுக்க வச்சுட்டு கரைக்கு படகை விடுங்க சீக்கிரம். 2 படகுகளும் பதட்ட அவசரத்தோடு கரைக்கு வந்தன. கரையை தொட்டதும், தீபிகா, என்னங்க, நீயும் இவருமா சேர்ந்து கத்தி குத்து பட்டவரை நம்ம காருக்கு கொண்டு போங்க. நான் போட் கிளப்பில் தகவல் கொடுத்துட்டு வரேன். தீபிகாவும் அந்த இளைஞனும் சேர்ந்து இரத்தமான வயிற்றோடு துடித்து கொண்டிருந்த அந்த இளைஞனை சிரமத்தோடு காருக்கு எடுத்து போனார்கள். பின் சீட்டில் படுக்க வைத்தார்கள். பிரசாத் போட் கிளப் அலுவலகத்தில் தகவலை சொல்லிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு டெலிஃபோன் மூலம் செய்தி கொடுத்தான். ஆமாம் சார். எப்போ நடந்தது? இப்போ 10 நிமிஷம் முன்னாட. கத்தி குத்து வாங்கினவர் எங்கே? என்னோட காரில். இப்போ அவரை ஜிஹெச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அவர் ரொம்ப சீரியஸான நிலைமையில் இருக்கார். ஜிஹெச்சுக்கு வாங்க, விவரமாக சொல்கிறேன். ரிசீவரை சாத்திவிட்டு காருக்கு ஓட்டமும் நடையுமாய் வந்து சேர்ந்தான். அந்த இளைஞன் பதட்டத்தோடு காருக்கு வெளியே நின்றிருந்தான். தீபிகா முன்னிருக்கையில் உட்கார்ந்திருந்தாள். பிரசாத் வந்ததும் அந்த இளைஞனை காருக்குள் வர சொல்லிவிட்டு டிரைவிங் சீட்டை ஆக்கிரமித்தான். கார் ஜிஹெச்சை நோக்கி சீறியது. 2 பேரும் எங்கிருந்து வரீங்க? திருப்பூர்லேருந்து சார். உங்கள் பேர்? லோகநாதன். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? 2 பேரும் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்து ஹாஸ்பிட்டலில் நுழைந்து நின்றது. பிரசாத் உள்ளே ஓடிப்போய் சொல்லி இளைஞனை ஸ்ட்ரக்சரில் எடுத்து போக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் போதே அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு காக்கி கும்பலோடு ஜீப்பில் வந்து சேர்ந்தார். ஃபோன் பண்ணது யார்? நான் தான் இன்ஸ்பெக்டர். பிரசாத் முன்னே வந்தான். உங்கள் பேர்? பிரசாத். பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா நீங்கள்? ஆமாம். என்ன நடந்தது? சம்பவத்தை கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? பிரசாத் சொன்னான். கத்தியை வீசின ஆசாமியை நீங்கள் பார்க்கலையா? பார்க்கலை. உங்கள் ஒய்ஃப்? நானும் பார்க்கலை இன்ஸ்பெக்டர். அந்த லோகநாதன் சொன்னான். நான் அவனை பார்த்தேன் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் நிமிர்ந்தார். லோகநாதன் தொடர்ந்தான். கரையிலிருந்து வீசிட்டு போனான். அது யாருன்னு தெரிஞ்சுதா? தெரியல சார். இதுக்கு முன்னாடி நான் அவனை பார்த்ததில்லை. உங்கள் ஃப்ரெண்டுக்கு எதிரி யாராவது இப்படி கொலை பண்ணுற மாதிரி எதிரிங்க எங்கள் 2 பேருக்குமே இல்லை சார். நாங்கள் ஒரு கம்பெனியில் சாதாரண கிளரிக்கல் போஸ்ட்டில் இருக்கோம். கத்தியை வீசிட்டு போன ஆளை மறுபடியும் பார்த்தா உங்களால் அடையாளம் காட்ட முடியுமா? முடியும் சார். லோகநாதன் சொல்லி கொண்டிருக்கும் போதே கான்ஸ்டபிள் ஒருவர் ஓடி வந்து இன்ஸ்பெக்டருக்கு டெலிஃபோன் வந்திருப்பதாக சொல்ல அவர் டெலிஃபோன் இருந்த அறைக்கு ஓடினார். ரிசீவரை எடுத்தார். ஹலோ சார், நான் சப் இன்ஸ்பெக்டர் நஞ்சன் பேசுகிறேன்.
கோயம்புத்தூர் ஜெயிலிருந்து நேத்தைக்கு தப்பிச்ச சின்னப்பன் என்கிற மரண தண்டனை கைதியை கடலூர் ரோட்டில் வச்சு பிடிச்சிட்டேன் சார். நீங்கள் கோயம்புத்தூருக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. அவனை இப்போ ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துடுறேன். ஏரிக்கரை கத்துக்குத்து சம்மந்தமாக இவன் மேல் எனக்கு சந்தேகமாக இருக்குது சார். ஸ்டேஷனுக்கு கொண்டாங்க, அவனை விசாரித்து பார்த்துடலாம். அத்தியாயம் 19. கெஸ்ட் ஹவுஸ் பக்கமாய் வந்தார்கள் கீர்த்திகாவும் ஜீவிதாவும். தலைக்கு மேலே மேகங்கள் நகர்ந்தன. காற்றில் ஜெல் நிலவியது. நனைந்த துணியை உதறிவிட்ட மாதிரி மழைத்தூறல் தொடர்ந்து கொண்டிருந்தது. அக்கா, இங்கே வேலைக்காரங்க இல்லைன்னு எப்படி சொல்கிற? அவங்க 2 பேரும் கெஸ்ட் ஹவுஸை பூட்டிட்டு போனதை நாம் தான் பார்த்தோமே. வேலைக்காரங்க யாரும் இருந்தால் அப்படி செய்ய மாட்டாங்களே. முன்புற காம்பவுண்டு கதவை கொஞ்சமாய் திறந்து கொண்டு உள்ளே பிரவேசித்தார்கள். மண் சொதசொதப்பான பாதையில் நடந்தார்கள். வீட்டுக்குள்ளே எப்படி போகிறது? வழி இல்லாமலா போகும்? முகப்பு கதவருகே வந்தார்கள். கதவிலேயே பொருத்தப்பட்டிருந்த லாக் சிஸ்டம். இதையெல்லாம் சுலபத்தில் திறக்க முடியாது. போர்ட்டிகோ பக்கம் பகுதிகளில் நடந்தார்கள். சுற்றுப்புறம் எங்கேயும் வீடுகள் இல்லை. நமக்கு ரொம்ப சரியான இடத்துல தான் பங்களா அமைஞ்சிருக்கு. எவ்வளவு சத்தம் போட்டாலும் யாருக்கும் கேட்காது. இப்போ முதல்ல நாம் எங்கே போகணும்? உள்ளே போகணும். பின்பக்கமாய் வந்தார்கள். கதவை தள்ளி பார்த்தார்கள். கதவு கோட்டை மாதிரி கின்னென்று இருந்தது. மறுபடியும் நடந்து கெஸ்ட் ஹவுஸின் இடுப்பு பகுதிக்கு வந்தார்கள். அதோ பார்த்தியா, பாத்ரூம் வெண்டிலேட்டர். மலர்ந்தாள் ஜீவிதா. அது வழியாகத்தான் நாம் உள்ளே போக போகிறோம். கண்ணாடி எடுத்துடலாம். கொஞ்சம் காலை எம்பி கண்ணாடியை இழுத்து பார்த்தார்கள். வெண்டிலேட்டரின் 4 பக்கமும் அடிக்கப்பட்டிருந்த ரீப்பர் கழன்றால் தான் கண்ணாடியை நீக்க முடியும் போல் தெரிந்தது. திரும்ப லானிற்கு நடந்தாள் கீர்த்திகா. எதையோ தேடி எடுத்து கொண்டு வந்தாள். ஏதோ கொடி வகை படர்வதற்காக நட்டிருந்த ஒரு நீளமான மரக்கழி அது. இதை வச்சு என்ன செய்ய போகிற? பாரு, தெரியும். திரும்பவும் அந்த பாத்ரூம் வெண்டிலேட்டருக்கே வந்து சேர்ந்தார்கள். ஒரு வசதியான நிலையில் நின்று கொண்டு வெண்டிலேட்டர் கண்ணாடியை குறிவைத்து கழியை ஓங்கினாள். ஒரே தாக்குதலில் நட்சத்திரம் மாதிரி பொத்து கொண்டது கண்ணாடி. 2வது தாக்குதலில் இன்னமும் கண்ணாடி துண்டுகளை உதிர்த்தது. 3வது அடியில் வெண்டிலேட்டர் நீல செவ்வக ஒரு ஆள் புகக்கூடிய அளவுக்கு வழிகாட்டியது. அத்தியாயம் 20. பொட்டானிக்கல் கார்டன் எல்லா திசைகளிலும் பச்சை நிறம். மலைத்தூறலில் அடர்த்தி குறைந்து போயிருந்தாலும் வானம் இருட்டாய் தன் உடம்பை காட்டிக்கொண்டு எந்த நேரத்திலும் நான் பொத்துக்கொள்வேன் என்றது. பெரிய புல் சரிவு ஒன்றில் ஏறிக்கொண்டிருந்தார்கள் தீபிகாவும் பிரசாத்தும். போலீஸ் நிலைய விசாரணையை முடித்து கொண்டு திரும்புகிற போது மணி 2:30 தாண்டியிருக்கும். ஹோட்டல் ஒன்றில் மதிய உணவை வயிற்றுக்கு காட்டிவிட்டு கார்டனுக்கு திரும்பியிருந்தார்கள். அந்த எரிச்ச சம்பவம் மனசுக்குள் உறைந்து போயிருந்தது. பிரசாத் சொன்னான், ஹனிமூன் வந்த இடத்துல மோசமான எக்ஸ்பீரியன்ஸ். கத்திக்குத்து வாங்கி ரத்தம் வழிய போட்டுக்குள்ளே கிடந்த அந்த ஆளை நினச்சி பார்த்தாலே வைத்த பிசையுது. சரி, வேறு எதையாவது பேசுவோமா? ஹனிமூன் வந்த இடத்துல மனசே சரியில்லை. கெஸ்ட் ஹவுஸுக்கு திரும்பிடலாமா? மணி 4:30 தான் ஆகுது. அதுக்குள்ளேயா? சரி வா, அப்படி உட்காரலாம். அந்த குற்றுச்செடி கீழே மலை சொட்ட புல் தரையில் உட்கார்ந்தார்கள். என்னங்க, இந்த பக்கம் கூட்டத்தையே காணோம். பிரசாத் சிரித்தான். அதான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். இந்த இடம் கார்டனோட இன்டீரியர். சாதாரண நாள்லேயே கூட்டம் எதுவும் இருக்காது. இன்றைக்கி மழை வேற. இப்போ பெருசாயிடுவேன்னு பயமுறுத்திக்கிட்டே இருக்குது. அதனால் எல்லாரும் மம்பேல். இந்த பக்கம் கார்டனில் கூட யாரும் வரமாட்டாங்களா? ஏன் கேட்கிற? அப்படி யாரும் வரமாட்டாங்களான்னா உங்களை கட்டி பிடிச்சு வாவ் பேசுகிறது நீதானா? ஆசையை பாரு. கார்டனர்ஸ் கூட வரமாட்டாங்கன்னா அந்த செடியில் அந்த ரோஸை எனக்கு கொஞ்சம் பறித்து தரீங்களா? ஏமாற்றமாய் அவளை பார்த்தான். யாரும் இல்லைன்னா தப்பு செய்யலாமா? அங்கே தான் அவ்வளோ பெருசாக போர்டு போட்டிருக்கே, பூக்களை பறிக்காதீர்கள்னு. நான் அதை சினிமா விளம்பரம்னு நினச்சேன். அறுக்க பழகிட்ட. உங்கள் கூட சேர்ந்தாச்சு, அப்புறம் எல்லாமே பழகிக்கத்தான் ஆகணும். 2 பேரும் சிரித்து கொண்டிருந்த அதே வினாடியில் சொற்ப தூரத்தில் ஒரு செடி மறைவில் அவர்களையே பார்த்தபடி உட்கார்ந்திருந்தான் சக்திவேல். தயாநிதி கொடுத்த அட்வான்ஸ் தொகை சக்தியளிக்கும் எரிபொருள் மாதிரி மாறி அவனை பூஸ்டப் செய்திருக்க ஆர்வத்தோடு பாக்கெட்டுக்குள் இருந்த சைலன்சர் பொருந்தின பிஸ்டலை வெளியே எடுத்தான்.
அந்த பூவை பறித்து தரேன். ஆனால் அதுக்கு பதிலாக உன்கிட்ட இருந்து எனக்கு ஒரு சின்ன சலுகை தேவை. என்ன? தினசரி சிகரெட்டுக்கு நீ கொடுத்திருக்கிற எண்ணிக்கையில் மாற்றம் தேவை. எனக்கு பூவே வேணாம். சக்திவேல் செடியோரத்தில் வசதியாக உட்கார்ந்து கொண்டு பிஸ்டலை உயர்த்தி பிடித்து குறிபார்த்தான். தீபிகா சொன்ன பூவை பறித்து தருவதாக சொல்லி அவளை விட்டு விலகி போயிருந்தான் பிரசாத். சக்திவேல் நிதானித்தான். பிரசாத் ரோஜாவை பறித்து கொண்டு திரும்பி வந்தான். தீபிகா ஆர்வமாக கையை நீட்டினாள். கொடுங்க. புருஷங்கிட்ட பூவை கையை நீட்டியா வாங்குவாங்க? பின்னே தலையை நீட்டி வாங்கணும். சரி, வச்சு விடுங்க. பிரசாத் தீபிகா தலையில் ரோஜாவை சொருகின அதே வினாடி பிஸ்டல் ட்ரிகரில் விரலை வைத்தான் சக்திவேல். சுவர் கடிகாரத்தில் 5:30 நடந்து கொண்டிருந்தது. கீர்த்திகாவும் ஜீவிதாவும் சோபாவில் உட்கார்ந்திருந்தார்கள். கீர்த்திகாவின் கைகளில் அந்த நீளமான கத்தி. ரெண்டும் எப்போ வருவாங்க? 7 மணிக்கு மேலே தான் திரும்புவாங்க. உள்ளே கிச்சன் எல்லாம் ரொம்ப வசதியாக இருக்குது. காப்பி போட்டு கொண்டு வந்து கொடுக்கட்டா? ஜீவிதாவை முறைத்தாள் கீர்த்திகா. கொஞ்சம் சும்மா உட்கார்ந்துருக்கியா? அவங்க வர்றதுக்கு தான் லேட் ஆகுமே. அதுவரை இங்கே நம்ம ராஜாங்கம் தானே. இப்போ நாம் பூட்டின வீட்டுக்குள்ளே இருக்கோம். உள்ளே பாத்திரம் உருட்டுற சத்தம் கேட்டால் வர்றவங்க சந்தேகம் தட்டிடாதா? சரியாக 10 நிமிஷத்துக்கு கழித்து கெஸ்ட் ஹவுஸுக்கு வெளியே சத்தம் கேட்டது. கீர்த்திகா பரபரத்தாள். ஜீவிதா, யாரோ வர்ற மாதிரி இருக்கே. ஆமாம், அந்த திறந்திருக்கிற ஜன்னலில் எட்டிப்பார். ஜீவிதா சத்தம் வராமல் ஓடிப்போய் அந்த திறந்திருந்த ஜன்னல் வழியே பார்வையை பதித்தாள். ஜன்னல் எல்லைக்குள் வருகிறவர்கள் அவள் கண்ணில் தட்டுப்பட மறுத்தார்கள். அக்கா, இந்த ஜன்னலில் தெரியல. பேச்சு குரலை கவனி. காதுகளை 2 பேரும் உன்னிப்பாக்கினார்கள். ஒரு ஆண் குரல், ஒரு பெண் குரல். பிரசாத் தீபிகா தான் போலிருக்கு. ஜீவிதாவுக்கு பின்னாடி போய், ஜீவிதா, கதவுக்கு பின்னாடி போய் நில்லு. அவங்க உள்ளே வந்ததும் தீபிகாவை நீ கவனி. நான் பிரசாத் முதுகில் கத்தியை இறக்கிறேன். 2 பேரும் கதவுக்கு பின்னால் ஒட்டி கொண்டார்கள். வெளியே பூட்டை விடுவிக்கிற சத்தம் கேட்டது. அத்தியாயம் 22. சக்திவேல் ட்ரிகரை அழுத்தப் போன அதே வினாடி வெர்ரென ஒரு கனமான பூவாலி காற்றில் பறந்து வந்து பிஸ்டலை தட்டென்று தட்டிவிட்டது. திடுக்கிட்டு போய் சக்திவேல் திரும்ப, கம்பளி யூனிஃபார்ம் அணிந்திருந்த பூங்கா பராமரிப்பு தொழிலாளி 10 அடி தூரத்திலிருந்து பாய்ந்து வந்து அவன் மேல் மோதினான். சக்திவேலின் வயிற்றில் முழங்காலால் ஒரு குத்து. சக்திவேல் சுருண்டான். பராமரிப்பு தொழிலாளி கத்தினான். மாரிமுத்து, ஜோசப், எல்லாரும் இங்கே ஓடி வாங்கடா. அடுத்த வினாடி தடித்தடியாய் குல்லாய் அணிந்த 2 பேர்கள் ஓடி வந்தார்கள். என்ன ராமண்ண, இவன் ரொம்ப நேரமாகவே கையில் துப்பாக்கி வச்சுக்கிட்டு மறைஞ்சு உட்காந்துட்ருக்கான். கொஞ்ச நாளாகவே நம்ம கார்டனில் வழிப்பறி நடக்கிறதா ஒரு புகார். அந்த திருட்டுக்கெல்லாம் இவன்தான் காரணம் போலிருக்கு. போட்டு சாத்து சொல்கிறேன். இடுப்பெலும்பு முறி. புதிதாய் வந்த 2 பேர் சக்திவேலை ஸ்பெஷலாக கவனிக்க ஆரம்பித்தார்கள். தீபிகாவும் பிரசாத்தும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். அங்கே என்ன சண்டை? தெரியல. ஏதாவது தகராறாக இருக்கும். போய் பார்த்துட்டு வரேன். வேண்டாம், நடங்க. நாம் கெஸ்ட் ஹவுஸ்க்கே போனாலும் நாம் எங்கே போனாலும் ஏதாவது ஒன்று நடக்குது. நம்ம ஊட்டி வந்த நேரமே சரியில்லை போல் இருக்குது. வாங்க, கெஸ்ட் ஹவுஸ்க்கே போயிடுவோம். சக்திவேலை போட்டு புரட்டி எடுத்து கொண்டிருந்த அந்த கும்பலை திரும்பி பார்த்தபடி கார்டனை விட்டு வெளியேறி காருக்குள் வந்தார்கள் இருவரும். அத்தியாயம் 23. பூட்டை விடுவித்து கொண்டு உள்ளே நுழைந்தார்கள் அவர்கள். கீர்த்திகாவும் ஜீவிதாவும் தயாராக இருந்தார்கள். சட்டென பாய்ந்தார்கள். அந்த பெண்ணை மொத்தமாய் பாய்ந்து அமுக்கினாள் ஜீவிதா. நுழைந்தவனின் முதுகை நோக்கி கத்தியை உயர்த்திய போது கீர்த்திகா அவன் முகத்தை பார்த்ததும் திடுக்கிட்டு போனாள். வேலையாள் ரத்தினம். ஜீவிதாவின் பிடியில் அவனுடைய மனைவி. திகைத்து போய் நின்ற கீர்த்திகாவின் மேல் ரத்தனமும் ஜீவிதாவின் மேல் அவனுடைய மனைவியும் எதிர்பாய்ச்சல் பாய்ந்தார்கள். எங்கிருந்துடி வர்றீங்க? பகல் நேரத்திலேயே திருட வந்தீங்களா? மனைவியிடம் திரும்பினான் ரத்தினம். மரகதம், இவளை நீ இழுத்துட்டு வா, நான் இந்த சிறுக்கியை இழுத்துட்டு வரேன். நடங்கடி. கீர்த்திகாவையும் ஜீவிதாவையும் நெட்டி தள்ளி கொண்டு போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி இருவரும் நகர ஆரம்பித்தார்கள். காரை விட்டு இறங்கினார்கள் பிரசாத்தும் தீபிகாவும். வாசற்படி ஏறிய போது ரத்தினமும் மரகதமும் எதிர்பட்டார்கள். கெஸ்ட் ஹவுஸ் திறந்திருக்கேன்னு பார்த்தேன். நீதானா? ஆமாங்க, ஆனால் வர்றதுக்கு முன்னாடியே வேறு 2 பேர் இங்கே வந்திருந்தாங்க. 2 பேரா?
யாரு? திகைத்தான் பிரசாத். விருந்தாளிங்க. விருந்தாளிங்களா? நான் காலையிலேயே சொன்னேன்ல சார், இங்கே திருட்டு பயம் அதிகம்னு. 2 பொம்பளைங்க தைரியமாக உள்ளே புகுந்திருக்காங்க. பூட்டின வீட்டை திறக்கிறேன்னு உள்ளிருந்த 2 பேரும் கத்தியோட மேலே பாயிறாங்க. திடுக்கிட்டு போய் பார்த்தான் பிரசாத். நீ எதுக்கு இந்த நேரத்தில் இங்கே வந்த? சாயந்தர நேரமாச்சு, சம்சாரத்தை கூட்டிக்கிட்டு நீங்கள் வந்திருப்பீங்களேன்னு வர்றதுக்குள்ளே கெஸ்ட் ஹவுஸை எல்லாம் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு போகலாம்னு வந்தேன். அந்த 2 பேரும் எங்கே இப்போது? இப்போ தான் போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுட்டு புகார் எழுதி கொடுத்துட்டு வந்தோம். நீங்கள் திரும்பி வந்துட்டீங்க. தீபிகா திரும்பி பிரசாத்தை பார்த்தாள். என்னங்க இது, நம்ம ஹனிமூன் வந்தோமா இல்லை ஊட்டியில் நடக்கிற ரகர்களை பார்க்க வந்தோமா? காலையிலிருந்தே எங்கே போனாலும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம். வாங்க பேசாமல் ஊர் போய் சேருவோம். ஹனிமூனும் வேண்டாம், சனிமூனும் வேண்டாம். உள்ளே போய் கொண்டே தீபிகா சொன்னாள். தொடர்ந்தான் பிரசாத். சிரித்தான். இதுக்கெல்லாம் பயந்துட்டு ஹனிமூனை அம்போன்னு விட்டுட்டு போக முடியுமா? நாளைக்கு பூராவும் நாம் வெளியிலேயே போக போகிறதில்லை. இந்த ரூமிலேயே ஹனிமூனை கொண்டாட போகிறோம். ஓகே? ஓகே. பிரசாத்தை நெருங்கி அவன் கழுத்தில் தன் கையை மாலையாக போட்டாள் தீபிகா. சுவர் கடிகாரம் 6 அடித்தது. வெளியே ரத்தனம் தன் மனைவிடம் சொல்லி கொண்டிருந்தான். நேற்று சாயங்காலம் 6 மணிக்கு பிடிச்ச இந்த நசநச மழை இப்போ தான் ஓஞ்சிருக்கு. பிரசாத் ஜன்னல் வெளியே பார்த்தான். மழை சுத்தமாக நின்று போய் ஊட்டிக்கே உரித்தான ஐஸ் காற்று வீசிக்கொண்டிருந்தது.